வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? நாங்களே ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃப்ளோஸ் தான். ஏண்டி புண்ணியமா, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கலாம்? சொல்லுடி, ஏதாவது குறை வச்சிருக்கனா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க? நீங்க புறா வச்சிங்கன்னு நான் சொன்னதே இல்லையே. நேற்று ஆஃபீஸ்க்கு நீ என்ன லஞ்சில கொடுத்துள்ள சொன்னேன்? சாம்பாரும் சாதமும் கொடுத்து உடச்சிருந்தீங்க. ஏன் அதைத்தானே கொடுத்தேன். அதுக்கு பேரு சாம்பார் அடி பருப்பு ரசம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல தலகாட்ட முடியல. இவளை சொல்லி தப்பு இல்லை, இவ அப்பன் டோமர்முண்டே இருக்கானே அவனை சொல்லுவோம். இவளை பெத்தி என் தலையில கட்டி என்னைய சிரலிய வைக்காம இவ சமைச்ச அந்த டோமர் மண்டையை தின்னாம அதோட கஷ்டம் தெரியும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனகிட்ட வெயிலும். ஏய், எனக்கு கொஞ்சம் விட்டு வைங்கடா மாட்டு மூலக்காரனுங்களா. 3 பேர் எப்படி மூஞ்ச விட்டுட்டு மேஞ்சிட்டு இருக்கானுங்க பாரு. ஏய், சொல்றது கேக்குதா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க. கலத கலால கிக்குவாம்னா குடும்ப விருத்தியாகும். போ. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எஸ் இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். மாப்பிள்ள, எனக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டாரா? அதை கொடுத்து என் ஆள்கிட்ட அப்படியே ஓகே பண்ணணும். யாரா கை மாற்றுவாங்க, நான் காசே கொடுக்க முடியாம ஒளிஞ்சு கிடக்கிறேன். கவிதை வேணுமா? அந்த கோவாடு போயிட்டு கேள், அவன் கிடக்குறான். உனக்காக ஒரு கவிதை எழுதிருக்க மச்சா, படிக்கிறேன் கேளு. கண்ணடிக்கு பார்த்தேன் மயங்கவில்லை, கட்டையால் அடித்தேன் மயங்கி விட்டான். எப்படி ஏன் மச்சான், என்னைக்காச்சும் உன்னை அசிங்கமா திட்டி பார்த்திருக்கியா? அழகு எங்க இருக்கோ அங்கதான் ஆபத்து இருக்கும். ஓ, அப்போ என் வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் அழகா இருக்கிறது தான் காரணமா? என்ன ஒரு அற்புதமான விருந்து. நமக்கு பிடிச்ச எல்லாமே இங்கதான் இருக்கு. இன்னைக்கு ஒரே பழம் மயம்தான், ஒவ்வொன்றும் அவ்வளவு ருசி. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.